அனைவருக்கும் வணக்கம். கேதுவின் வீட்டிற்கு செல்ல போகிறாரு இந்த சுக்கிர பகவான். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுக்கிரன் பயிற்சியால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரே ஜாலி தாங்க. அதாவது பணவரவு கொட்டுன்னு கொட்ட போகுது. ஜூலை 4ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் கேதுவின் மக நட்சத்திரத்துக்குள்ளே நுழைந்தார். இதனால் இந்த ஒரு மாதம் முழுவதுமே இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னே தான் சொல்லலாம். அதில் முதல் ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சியால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவர்கள் அடுத்தடுத்து இந்த ஒரு மாதம் முழுக்க நிதி ரீதியாக வலுவடைவார்கள். காதல் உறவுகள் இது போன்ற பிரச்சனைகள் மேலும் நல்ல ஒரு பலப்படும். தொழில் செய்பவர்களுக்கு பெரிய டீல் ஒன்று கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உதவியுடன் வேலைகளை சுலபமாக முடிப்பாங்க. பணவரவு தொழில்முறை பார்த்திங்கனாக்கா பணவரவு நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வரும். அதாவது தொடர்ந்து பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குற நல்ல ஒரு நேரம், லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி மிகவும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அவர்களோட ஆளுமை இன்னும் வசீகரமாக போகுதுங்க. செல்வம் பெருகும். குடும்பத்துடன் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது. தனியாக இருப்பவர்கள் காதலில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் பொருத்தமான துணையை கண்டறிவீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். திருமண வைபவம் அப்படிங்கிறது நடந்தேறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை அள்ளித்தரும். மூணாவதாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் இந்த நட்சத்திர பயிற்சி மிகவும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சின்னே சொல்லலாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களின் அழகு கூடும் அப்படிங்கிற நேரம் இது. அவர்களுடைய அழகு கூடும். வாழ்க்கையில் ஆடம்பரங்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் திடீர் செலவுகளும் வரலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த திடீர் செலவுகள் கூட ஒரு நல்ல செலவுக்காக தான். அது சுப நிகழ்ச்சிகள், சுப செலவாக தான் முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் அந்த கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்ததாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா அந்த சுக்கிரன் பயிற்சி முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் கேதுவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். வீட்டில் அம்மா அப்பா உடல்நிலை சரியாகும். அதே போல் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள், அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும். குழந்தைங்களோட கல்வி நிலை மேம்படும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஒரு லாபமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.